தாய் வீடு ஜனவரி 2026. 11 வயதினருக்கும் உங்களுக்கும் இடையே அவமதிப்பு இல்லாத கோபம். எழுதியவர் SK விக்னேஸ்வரன். வாசிப்பவர் அரசி விக்னேஸ்வரன். என் நண்பன் மீது எனக்கு கடுமையான கோபம். ஆயினும் அதை நான் அவனிடம் சொன்னேன். என் கோபம் மறைந்து போனது. என் எதிரியின் மீதும் கடும் கோபம் இருந்தது. ஆயினும் அதை நான் சொல்லவே இல்லை. என் கோபம் வளர்ந்து வந்தது. வில்லியம் பிளேக். சீற்றத்தின் ஒலி. கோபத்தின் தன்மையை, அதன் அனைத்து நுணுக்கங்களையும் வெளிப்படுத்த ஆங்கில மொழியில் ஏராளமான வார்த்தைகள் பாவனையில் உள்ளன. இது தமிழ் உட்பட பொதுவாக எல்லா மொழிகளுக்கும் பொருந்தும். மொழிபெயர்ப்பாளர். நாம் சங்கடமாக, அதிருப்தியாக, வெறுப்படைந்து, ஆத்திரமடைந்த, விரக்தி அடைந்த, மோசமடைந்த, திகைத்து போன, மலைத்து போன, நம்பிக்கை இழந்த, எரிச்சலடைந்த, கோபமடைந்த, கொதிப்படைந்த, சீற்றம் கொண்ட, விசரேறிய, சூடேறிய, வெறி கொண்ட என்று பல வகையான கோபம் கொண்ட நிலைகளை சந்தர்ப்பம் கருதி பயன்படுத்துகிறோம். கோபம் அதன் தன்மையை பொறுத்து நம் பார்வையை பல நிறங்களின் கோலமாக ஆக்கிவிடுகிறது. கோபத்தால் நாம் வெளிறியும், கோபத்தால் சிவந்தும் கருத்தும் உருமாறுகிறோம். நாம் சிவப்பு நிறத்தை பார்க்கிறோம், ஆனால் நம்மால் நேராக பார்க்க முடிவதில்லை. நம் கண்கள் பார்வை இழந்து பார்வையற்றவர்களாகி விடுகிறோம். கோபத்தால் கொந்தளிப்புடன் வாழ்கிறோம், ஆத்திரப்படுகிறோம். கண்கள் நெருப்பை கக்குகின்றன. கோபம் என்பது ஒரு மனப்பிறழ்வு நிலை. நாம் முகம் சுளிக்கிறோம், முகம் கருக்கிறோம், கைமுட்டிகளை பிசைகிறோம், நாசித்துவாரங்கள் நடுங்குகின்றன, காதுகள் கூசுகின்றன, இரத்தம் கொதிக்கிறது, முழு உடலும் நடுங்குகிறது, உதடுகள் துடிக்கின்றன. கோபம் வரும்போது நாம் நம்மை போலல்லாமல் ஆகிவிடுகிறோம். கொதிக்கிறோம், புகைக்கிறோம், கசங்குகிறோம், வெயிலில் அலைகிறோம், வெடித்து சிதறுகிறோம், கொதிக்க வைக்கிறோம், தலைக்கு மேலாக அண்ணாந்து மேல் நோக்கி ஊதுகிறோம், மூச்சில் அனல் பறக்கிறது. அடிக்கடி எமது கைப்பிடியை தவற விடுகிறோம், கூரையை தாக்குகிறோம், கூரை உயர்த்துகிறோம். நெருப்பும் கோபமும் எங்கள் சுவாசமாகிறது. ஆவேசப்படுகிறோம், கூச்சலிடுகிறோம், கொடூரமானவர்கள் ஆகிறோம். கோபத்தை நோக்கிய அணுகுமுறைகள். அன்றாட வாழ்க்கையின் முரண்பாடுகளில் கோபத்தை பற்றிய நமது அணுகுமுறையை விட ஆச்சரியமானது எதுவும் இல்லை. எங்களிடம் எவ்வளவோ வளமான கோப சொற்களஞ்சியம் இருக்கின்றது. ஆனாலும் கோபத்தை அடக்க நாம் மிகவும் கடினமாக முயற்சி செய்கிறோம். அதை தொடர்ந்து தவறாக கையாளுவதன் மூலம் ஒரு முழுமையான இயற்கையான உணர்ச்சி அசாதாரணமான ஒன்றாக தோன்றும்படி செய்யப்பட்டுள்ளது. பல பெற்றோர்கள் கோபத்தை ஒழுக்கக்கேடானதாக கருதுகிறார்கள். குழந்தை பருவத்திலிருந்தே அவர்கள் கோபத்தை வெளிப்படுத்துவதற்காக குழந்தைகளை குற்ற உணர்ச்சி அடைய செய்கிறார்கள். இதனால் கோபப்படுவது கெட்டது என்று குழந்தைகள் உறுதியாக நம்புகிறார்கள். தங்கள் குழந்தை கோபமாக இருக்கும் போது பெற்றோர்கள் என்ன சொல்கிறார்கள்? தாய்மார்கள் குழு ஒன்று இந்த கேள்வியை பற்றி விவாதித்தது. அவர்கள் தங்கள் குழந்தை பருவத்தை நினைவு கூர்ந்தனர். அத்துடன் அவர்களின் பெற்றோர் கொந்தளிப்பான உணர்ச்சிகளுக்கு, மனக்கசப்பு, கோபம், வெறுப்புணர்வு என்பவற்றுக்கு எவ்வாறு எதிர்வினை ஆற்றினார்கள் என்பதை இப்படி விளக்கினர். திருமதி A. என் தந்தை நான் கோபப்படுவதை தடை செய்தார். உன் அம்மா மேல் கோபப்பட உனக்கு யார் உரிமை கொடுத்தது? நீ யார் என்று நினைக்கிறாய் என்று அவர் கேட்டது இன்னமும் என் காதில் விழுகிறது. திருமதி B. என் அப்பா நல்லவர். நான் கோபப்படும் போதெல்லாம் நான் உண்மையில் கோபப்படவில்லை என்று அவர் எனக்கு விளக்கினார். நீ சோர்வாகவும் வருத்தமாகவும் இருக்க வேண்டும். அதனால் தான் நீ உன் சகோதரனிடம் மிகவும் இரக்கமற்றவனாக இருந்தாய். கொஞ்சம் ஓய்வெடு, நீ நன்றாக உணர்வாய். திருமதி C. என் அம்மா என்னிடம் சொன்னார், உனக்குள் 2 பேர் இருக்கிறார்கள். ஒன்று தேவதை, மற்றது பிசாசு. நான் கோபப்படுகிற போதெல்லாம் உனக்குள் இருக்கும் பிசாசு தான் செயற்படுகிறது என்று சொல்வார். திருமதி D. நான் ஏதாவது மோசமான விஷயத்தை சொன்ன போதெல்லாம் என் அம்மா சொல்வார், நல்ல குழந்தைகள் அப்படி பேச மாட்டார்கள். இத்தகைய உணர்வுகளுக்கு அப்பால் உயர்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இதன் பிறகு நான் இன்னும் மோசமாக உணர்ந்தேன். திருமதி E. என் அம்மா கோபத்தின் எந்த ஒரு அறிகுறிகளையும் விடாமல் அடக்கினார். கடுமையான வார்த்தைகளையும் அசிங்கமான காட்சிகளையும் அவர் வெறுத்தார். நான் ஒரு முறை என் சகோதரியுடன் அவளை வெறுக்கிறேன் என்று சொன்னது எனக்கு நினைவிருக்கிறது. என் அம்மா கிட்டத்தட்ட மயக்கமடைந்தார். அத்தகைய வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் என்று அவர் என்னை எச்சரித்தார். நீதான் ஒரு சகோதரி வேண்டும் என்று கேட்டாய் என்று அவர் சொன்னார். இப்போது உனக்கு ஒரு சகோதரி இருப்பதால் நீ அவளுடன் அன்பாக இருக்க வேண்டும், எப்போதும் தான். ஆனால் இன்று வரை நான் என் சகோதரியை வெறுக்கவே செய்கிறேன்.
நான் கோபமாக இருக்கும் போது என் தந்தை என்னை கேலி செய்வார். கோபம் 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 என்று அவர் கூறுவார். அது என்னை மேலும் கோபப்படுத்தியது. பின்னர் அவர் என்னை தண்டிப்பார். நான் பல மணி நேரம் என்னுடைய அறையில் மிகுந்த துயரத்துடன் எல்லோரும் இறந்து விட வேண்டும் என எண்ணிக்கொண்டு இருந்தேன். இந்த நினைவுகள் சோகமானவை. அவை நல்ல நோக்கங்களையும் துக்ககரமான விளைவுகளையும் கூறுகின்றன. இந்த நினைவு கூறல் கதைகளில் நமது அறிதலுக்கான படிப்பினை உள்ளது. பழைய உணர்வுகளை திருப்பி பெற முடியாது. அவை நமது வாழ்க்கையை நல்லதாகவோ அல்லது கெட்டதாகவோ தொடர்ந்து பாதிக்கத்தான் செய்கின்றன. கோப உணர்வுகளை பகுத்தறிவு மூலம் விளக்குதல், மறுத்தல், அச்சுறுத்துதல் அல்லது ஒழுக்கப்படுத்துதல் மூலம் நிவர்த்தி செய்ய முயல்தல் பயனற்றது. ஒருவரது கோப உணர்வுகள் அவர் தண்டிக்கப்படும் போது மறைந்து விடுவதில்லை. கொந்தளிப்பான ஆற்றோட்டத்தை போன்ற வலுவான உணர்ச்சிகள் நியாயப்படுத்தக்கூடியவையோ அல்லது அவை இல்லாத இடத்திலிருந்து அவை பற்றி பேசவோ முடியாது. அவற்றின் சக்தியை அடையாளம் கண்டு மதிக்க வேண்டும். மேலும் அவற்றின் கோபம் திசை திருப்பப்பட்டு வழிநடத்தப்பட வேண்டும். இல்லையெனில் அதனால் நடப்பதெல்லாம் பேரழிவை சந்திப்பதாக மட்டுமே இருக்கும். கோபம் இங்கேதான் இருக்க வேண்டும். நம்முடைய சொந்த கோபத்தை சமாளிப்பதற்கு முதலில் கோபம் இருக்கத்தான் செய்தது என்பதை நாம் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டு கருணையுடன் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 50 மில்லியன் அமெரிக்க பெற்றோர்களும் தவறாக இருக்க முடியாது. ஆயினும் அவர்கள் அனைவரும் தங்கள் குழந்தைகள் மீது கோபப்படுகிறார்கள். நமது கோபத்துக்கு ஒரு நோக்கம் உள்ளது. அது நமது அக்கறையை காட்டுகிறது. சில தருணங்களில் நாம் கோபப்பட தவறுவது அன்பை அல்ல, அலட்சியத்தை குறிப்பதாயும் விடுகிறது. நேசிப்பவர்கள் கோபத்தை தவிர்க்க முடியாது. ஆனால் நமது 11 வயதினரின் கோபத்தின் பெரு வெள்ளப்பெருக்கையும் வன்முறையின் வெள்ளப்பெருக்கையும் தாங்கிக் கொள்ள முடியும் என்பது அல்ல இதன் அர்த்தம். போதும் போதும், என் சகிப்புத்தன்மைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது என்று கோபத்தோடு கூறுவதால் அவர்கள் பயனடையலாம் என்பதே அதன் அர்த்தம். நமது 11 வயதினரிடம் அதிக பொறுமையாக இருக்காமல் இருப்பது நல்லது. நம் உள்ளுக்குள் எரிச்சலடைய ஆரம்பித்து வெளியில் தொடர்ந்து நல்லவர்களாக இருக்கும் போது நாம் வெளிப்படுத்துவது பாசாங்குத்தனமே ஒழிய கருணை அல்ல. நமது எரிச்சலை மறைக்க முயற்சிப்பதற்கு பதிலாக அதை திறம்பட வெளிப்படுத்த முடியும். ஒரு தந்தை கூறினார், நான் கோபப்படாமல் இருக்க முயற்சி செய்கிறேன், உள்ளுக்குள் நடுங்குகிறேன், ஆனால் என்னை கட்டுப்படுத்துகிறேன். என் கோபத்தை பற்றி எனக்கு பயம் இருக்கிறது. நான் விட்டு கொடுத்தால் என் மகனுக்கு உண்மையிலே தீங்கு விளைவிக்கலாம். இத்தகைய கட்டுப்பாடை நீண்ட காலத்துக்கு வைத்திருக்க முடியாது. கோபம் ஒரு ஆழமாக உள்ளெடுக்கப்பட்ட மூச்சை போன்றது. கால வரையறையின்றி வைத்திருக்க முடியாதது. விரைவிலோ அல்லது சற்று தாமதித்தோ நாம் வெடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். நாம் கோபத்தை இழக்கும் போது தற்காலிகமாக பைத்தியக்காரத்தனமாக நடந்து கொள்கிறோம், ஆபத்தானவர்களாக மாறுகிறோம். இதனால் தாக்குகிறோம் அல்லது அவமதிக்கிறோம். நாம் நேசிப்பவர்களிடம் விஷயங்களை சொல்கிறோம், செய்கிறோம். ஆனால் அதுவே ஒரு அந்நியர் என்று வரும்போது நாம் செய்ய தயங்குகிறோம். சண்டை முடிந்ததும் நாம் குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாகுகிறோம். ஒருபோதும் கோபத்தின் மீதான கட்டுப்பாட்டை இழக்க மாட்டோம் என்று உறுதியாக இருக்கிறோம். ஆனால் கோபம் விரைவில் மீண்டும் எங்களை தாக்கி விடுகிறது. நாம் யாருடைய நலனுக்காக நம் வாழ்க்கையையும் அன்பையும் அர்ப்பணித்திருக்கிறோமோ அவர்கள் மீது மீண்டும் ஒரு முறை நாம் வசைபாடுவதை ஆரம்பித்து விடுகிறோம். கோபமாக இருப்பது எப்படி? கோபத்தை முழுவதுமாக அடக்க முயற்சிப்பதற்கு பதிலாக பெற்றோர்கள் அதை பயனுள்ள வேறு வழிகளில் வெளிப்படுத்தலாம். இந்த வெளிப்பாடு பெற்றோருக்கு சிறிது நிம்மதியையும் 11 வயதினருக்கு சில நுண்ணறிவையும் தருவதாக, அவர்களில் எவருக்கும் தீங்கு விளைவிக்காததாகவும் இருக்க வேண்டும். கோபத்தை வெளிப்படுத்துவதில் மனக்கசப்போ பழிவாங்கும் உணர்வலைகளோ உருவாகுவதை நாம் உணர்வு பூர்வமாக தவிர்க்க வேண்டும். எமது தேவை நமது கருத்தை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது மட்டுமே. பின்னர் புயல் அலைகள் தாமாக குறையட்டும். மன அழுத்தங்கள் ஏற்படும் நேரங்களை சமாளிக்க கீழ்வரும் இந்த உண்மைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயற்கையான நிகழ்வுகளின் போக்கில் 11 வயதினர் எங்களை அசௌகரியப்படுத்துகின்ற, புறக்கணிக்கின்ற, எரிச்சலூட்டுகின்ற, கோபம் ஏற்படுத்துகின்ற, வெறுப்பேற்படுத்துகின்ற, சினங்கொள்ள வைக்கிற நிலைகளுக்கு உள்ளாக்குவார்கள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுதல். குற்ற உணர்வு, வருத்தம் அல்லது அவமானம் என்று எதுவுமே இல்லாமலே இந்த உணர்வுகள் எல்லாவற்றுக்கும் நாங்கள் உரித்தானவர்கள். ஒரு வரம்புக்குள் நம் உணர்வுகளை வெளிப்படுத்த நமக்கு உரிமை உண்டு. நாம் எவ்வளவு கோபமாக இருந்தாலும் 11 வயதினரின் தனிப்பட்ட குணத்தையும் நடத்தை பண்புகளையும் அவமதிப்பதில்லை.
நம் கோபத்தை சமாளிக்க சில உறுதியான வழிகள் உள்ளன. எந்த ஒரு எரிச்சலூட்டும் சூழ்நிலையிலும் முதல் படி அது நம்மை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை தெளிவாக விவரிப்பதுதான். வேறு எதையும் சேர்க்க தேவையில்லை. 15 வயது கேரி ஒரு தட்டில் தனது முள்கரண்டியை அடிக்க தொடங்கிய போது அவரது தாயார், இந்த சத்தம் கேட்பது எனக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று கூறினார். கேரி மேலும் பலமுறை சத்தமாக அடித்துவிட்டு அதை நிறுத்தினான். தாய் தனது மகனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லாததால் இந்த முறை பயனுள்ளதாக இருந்தது. அவள் தனது அசௌகரியத்தை விவரித்தாள். அவன் பதில் அளிப்பான் என்று நம்பினாள். இந்த அணுகுமுறையை மிகவும் பொதுவான ஒன்றோடு ஒப்பிடுங்கள். உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு இதை விட சிறந்த வேலை எதுவுமே இல்லையா? சும்மா உட்கார முடியாதா? எனக்கு தலைவலி கொடுக்க வேணுமா? தயவு செய்து இந்த நிமிஷமே இதை நிறுத்து. ஒரு குழந்தையின் செயலை நாணயத்தை கொடுத்து நிறுத்திவிட முடியாது என்பது இத்துடன் சேர்த்து நினைவில் கொள்ளப்பட வேண்டும். அவன் தன் தவறான நடத்தையை சில காலம் தொடர வேண்டியது அவசியம். ஒருவன் தனது சொந்த விருப்பப்படி நிறுத்துவதற்கு நேரம் எடுக்கும். பின்வரும் சம்பவம் இந்த கருத்தை விளக்குகிறது. 14 வயது கிதியோன் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் தனது வீட்டுக்கு அருகில் கூடைப்பந்து விளையாடி கொண்டிருந்தான். பந்து விழும் சத்தம் கேட்டு அவரது தந்தை விழித்தெழுந்தார். அவர் கூறினார், இன்று 10 மணி வரை நான் தூங்க விரும்பினேன். பந்து என்னை எழுப்பிவிட்டது. மன்னிக்கவும், கிதியோன் கூறினான். அவன் பந்தை 2 முறை துள்ளி துள்ளி அடித்துவிட்டு வெளியேறினான். உத்தரவினால் அல்ல, தனது சொந்த விருப்பத்தின் பேரில் தான். அதை நிறுத்தியதாக கிதியோன் தனக்கு தானே நிரூபித்துக் கொண்டார். நம் 15 வயதினர் தமது எரிச்சலூட்டும் நடத்தையை தொடர்ந்து செய்தால் என்ன செய்வது? நமது குறுகிய எதிர்ப்புகளும் நீண்ட முகங்களும் நிவாரணம் தரவில்லை என்றால் நமது உணர்வுகளை சத்தமாகவும் வலுவாகவும் வெளிப்படுத்துகிறோம். அது எரிச்சல் ஊட்டுகிறது. இது மிகவும் எரிச்சல் ஊட்டுகிறது. இது எனக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறது. இது எனக்கு சரியான கோபத்தை ஏற்படுத்துகிறது. இந்த அறிக்கைகளின் நோக்கம் நமது பதற்றத்தை குறைத்து நமக்கு நாமே அப்போதைய அந்த நேரத்திலே சிறிது நிம்மதியை கொண்டு வருவதாகும். நமது சகிப்புத்தன்மையின் வரம்புகளை நாம் நெருங்கி வருகிறோம் என்பதற்கான எச்சரிக்கையாகவும் அவை செயற்படுகின்றன. பெரும்பாலும் நமது கோப உணர்வுகள் வெறும் வார்த்தைகளால் வெளிப்படுத்தப்படும் போது மட்டுமே நல்ல விளைவுகள் ஏற்படுகின்றன. நமது சகிப்புத்தன்மையின் எல்லைக்கு அப்பால் நாம் தள்ளப்பட்டால் என்ன செய்வது? நம் கோபம் திடீரென வெடித்து நாம் மிகவும் கோபம் அடைந்து பாய்வதற்கு தயாராக இருந்தால் என்ன செய்வது? இது போன்ற சமயங்களில் நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள் என்பதை விவரியுங்கள். நீங்கள் என்ன உணர்கிறீர்கள் என்பதை விவரியுங்கள். என்ன செய்ய வேண்டும் என்பதை விவரியுங்கள். ஆனால் சம்பந்தப்பட்ட அந்த நபரை தாக்காதீர்கள். 15 வயது டோலண்ட் குளித்துவிட்டு வந்தான். அப்போதுதான் ஈரமான தரையில் பல வெள்ளை துவாய் துண்டுகள் சிதறி கிடப்பதை அம்மா கண்டாள். அவள் கோபமடைந்து தன் கோபத்தை வெளிப்படுத்தினாள். அம்மா, ஈரமான தரையில் நல்ல துண்டுகளை பார்க்கும் போது எனக்கு கோபம் வருகிறது. இந்த துண்டுகள் தரையில் கிடைக்க வேண்டியவை அல்ல, அவை எல்லாம் அலுமாரியில் இருக்க வேண்டியவை. அவள் தன் கருத்தை சத்தமாகவும் தெளிவாகவும் வெளிப்படுத்தி இருந்தாள். அவள் அவனை அவமானப்படுத்தவில்லை. தன் மகனை அவமானப்படுத்தியோ குற்றம் குறையாகவோ தாக்கி பேசவில்லை. மாறாக, நீ என்ன இப்படி ஒரு குப்பைத்தனம் கொண்டவனாக இருக்கிறாய்? உன் காதலி நீ எப்படி இருக்கிறாய் என்பதை பார்க்க வேண்டும். நீ எவ்வளவு குப்பைத்தனமும் பொறுப்பு மற்றவன் என்பதை என்று சொல்லி ஆரவாரம் தணிந்த பின்னால் அம்மா அவனிடம் மன்னிப்பு கேட்கும் அவமானகரமான நிலைமையிலிருந்து தன்னை தவித்துக் கொண்டாள். இது என்னை எரிக்கிறது. 16 வயது ஜிஞ்சர் இரவு உணவுக்கு அடிக்கடி தாமதமாக வருகிறான். இந்த முறை அவனது சாப்பாட்டு தட்டில் ஸ்டேக் இருந்தது. ஆனால் அவன் இன்னும் தன் அறையில் இருந்தான். கோபமடைந்த அம்மா அதை வெளிப்படையாக வெளிப்படுத்தினாள். நான் உன்னை இரவு உணவுக்கு கூப்பிட்ட போது நீ எனக்கு பதில் தரவில்லை. அது என்னை எரிச்சல் ஊட்டுகிறது. எனக்குள் கோபம் பொங்கி வருகிறது. நான் ஒரு நல்ல ஸ்டேக்கை பொறித்தேன் என்று எனக்குள் சொல்லிக் கொள்கிறேன். நான் கொஞ்சம் பாராட்டுக்கு தகுதியானவள், கோபத்துக்கு அல்ல என்று சொன்னதும் ஜிஞ்சர் அவசரமாக கீழே வந்தான். அம்மாவின் கோபம் தணிந்தது. இரவு உணவு மேசையில் உரையாடல் சுதந்திரமாக நடந்தது. யாரும் நொறுங்கவில்லை. எல்லோரும் ஸ்டேக்கை ரசித்து சாப்பிட்டார்கள். இது என்னை ஒரு சங்கடமான நிலையில் வைக்கிறது. 17 வயது கிரெக் பல் மருத்துவரிடம் தனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து தரும்படி தாயாரிடம் கேட்டிருந்தான். ஆனால் அவன் அதை நினைவில் வைத்திருக்கவில்லை. அம்மா அதை பற்றி அறிந்ததும் கோபமடைந்தாள். அவள் வெளிப்படையாகவே அதை சொன்னாள். நான் கோபமாக இருக்கிறேன். நீ என்னை உனக்காக ஒரு அப்பாயின்மெண்ட் எடுக்க சொல்லிவிட்டு அதை நினைவில் வைத்திருக்காமல் ரத்து கூட செய்யாமல் இருந்திருக்கிறாய். அது என்னை ஒரு சங்கடமான நிலைக்கு தள்ளிவிட்டிருக்கிறது. கிரெக் மன்னிப்பு கேட்டான். அந்த சந்திப்பு தனது நினைவிலிருந்து மறைந்து போனதை எட்டு அவன் உண்மையிலேயே வருத்தப்பட்டான். பின்னர் அவனே பல் மருத்துவரை அழைத்து ஒரு சந்திப்பை மீண்டும் ஏற்படுத்த திட்டமிட்டான். இத்துடன் சம்பவம் முடிந்தது.
அம்மாவும் நிம்மதி அடைந்தாள். கிரெக் அதற்காக வருத்தப்பட்டான். யாரும் அவனை அவமானப்படுத்தப்பட்டதாகவோ அல்லது பேரழிவுக்கு ஆளானதாகவோ உணரவில்லை. தாய்க்கும் மகனுக்கும் இடையிலான தொடர்பும் துண்டிக்கப்படவில்லை. இது என் சந்தோஷத்தை கெடுக்கிறது. 14 வயது ஜோர்ஜ் வசிப்பறையில் நண்பர்களுடன் இருந்து அவர்களுடன் பொழுதை கழித்தான். அதன் பின் அவர்கள் எல்லோருமாக அறையை சுத்தம் செய்யாமல் சென்று விட்டனர். அவர்களுடன் சென்று அவன் திரும்பி வந்தபோது அம்மா கூறினார், நான் காகித அட்டைகள், சோடா போத்தல்கள், உருளைக்கிழங்கு பொரியல்கள் தரையில் சிதறி கிடப்பதை பார்க்கும் போது எனக்குள்ளே விரும்பத்தகாத ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறது. உண்மையில் அது எனக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறது. விளையாடிய பிறகு அறையை சுத்தம் செய்ய வேண்டும். சரி அம்மா, கொஞ்சம் அமைதியாக இருங்கோ, எனக்கு விஷயம் விளங்கிவிட்டது சொல்லிவிட்டு ஜோர்ஜ் குப்பைகளை தானே சுத்தம் செய்ய தொடங்கினான். உனது எரிச்சலூட்டும் பழக்க வழக்கங்களால் நான் களைத்தே போனேன். 13 வயது சாமுவேல் தன் அக்காவுடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தான். அவளை தொடர்ந்து அவமானப்படுத்தி கொண்டிருந்தான். அம்மா அறைக்குள் நுழைந்து, உன்னுடைய தொடர்ச்சியான குரோதம் கொட்டுகிற கடுமையான கூச்சல்களால் நான் சரியாக களைச்சு போனேன் என்றார். சாமுவேலும் அவன் சகோதரியும் ஒருவரை ஒருவர் பார்த்து உரத்த தொனியில் வெடித்து சிரித்தனர். சண்டை முடிந்தது. எங்களுக்கு சரியான கோபம், ஒருத்தருக்கும் நிம்மதி இல்லை. 15 வயதான ஜோசபின் பள்ளி நடனத்தில் இருந்து நள்ளிரவுக்கு முன் வீடு திரும்புவதாக உறுதியளித்தாள். ஆனால் அவள் அதிகாலை 2 மணிக்குத்தான் திரும்பினாள். அவளுடைய பெற்றோர் பதட்டமாக இருந்தனர். அவர்கள் தங்கள் கோபம், கவலை, ஏமாற்றத்தை எல்லாம் வாயில் வந்த வார்த்தைகளில் வெளிப்படுத்தினர். ஆனால் அவர்கள் அவளை துண்டு துண்டாக வெட்டவில்லை. அவர்கள் அவளுடைய பெயரை உச்சரிக்கவில்லை. அவளுடைய ஆளுமையை அவர்கள் தாக்கவில்லை. அவளுடைய குணத்தை அவமதிக்க கூட இல்லை. அவர்களின் வார்த்தைகளின் மாதிரி இங்கே: நீ சரியான நேரத்தில் வராத போது நாங்கள் உனக்கு ஏதாவது உயிராபத்து நடந்து விட்டதோ என்று மிகவும் கவலைப்பட்டோம். எங்கள் மனதில் என்னவெல்லாம் தோன்றியது என்று உன்னால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. எங்களுக்கு சரியான கோபம், மிகவும் அந்தரப்பட்டோம். எங்கள் எல்லோருக்கும் உனக்கு என்ன நடந்ததோ என்ற பயம். நள்ளிரவுக்கு முன் வீட்டுக்கு வருவேன் என்று நீ சொன்ன போது 12 மணிக்கு முதல் நீ வந்து விடுவாய் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். எங்களை திகைத்து போக வைப்பது ஒரு வகையிலும் நியாயமானதல்ல. உனக்கு வருவதற்கு தாமதமாகும் என்று தெரிய வரும் போது எங்களுக்கு அழைப்படுத்த தெரியப்படுத்த வேண்டும். இப்போது எங்களுக்கு மிகவும் குழப்பமான மன உணர்வுகள் எழுகின்றன. நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் என்று நாங்கள் நிம்மதி அடைகிறோம். ஆனாலும் நீங்கள் மிகவும் தாமதமாக வந்ததை இட்டு கோபமாக இருக்கிறோம். அவமதிப்பை ஏற்படுத்தாத கோபம். அவமானத்தை ஏற்படுத்தாமல் கோபத்தை வெளிப்படுத்துவது ஒன்றும் எளிதானது அல்ல. இது எம்மிடம் உள்ள இயற்கையான விருப்பங்களுக்கும் ஆழமான வேரூன்றிய பழக்கங்களுக்கும் எதிரான ஒன்று. ஆனால் நாம் நேசிப்பவர்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் கோபத்தை வெளிப்படுத்த உதவும் ஒரு புதிய மொழியை கற்றுக்கொள்ள முடியும். புதிய மொழியில் தேர்ச்சி பெற்ற பெற்றோர்கள் தங்கள் மீது அதிக கட்டுப்பாட்டை பெற்றவர்களாவர். அவர்கள் தங்கள் கோப உணர்ச்சியை திறம்படவும் உரத்தும் வெளிப்படுத்தும் திறன் கொண்டவர்களாக உணர்கிறார்கள். கோபமான பெற்றோர்கள் கோபத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதை இந்த உதாரணங்கள் விளக்குகின்றன. அனுமதி இல்லாமல் பல்பொருள் அங்காடிகளில் கட்டணம் வசூலிக்கப்படாது. இந்த சம்பவம் ஒரு தாயார் தனது 11 வயது மகளுடன் ஏற்பட்ட கோபமான மோதலுக்கு பிறகு அளித்த கருத்து. அவமானப்படுத்தாமல் கோபப்படுவது மிகவும் பயனுள்ள கருத்தாகும். இது ஒரு முதிர்ந்த வயதுக்கு வந்தவளாக எனது பங்கை வரையறுக்கிறது. இது நேரத்தையும் கோபத்தையும் மிச்சப்படுத்துகிறது. விரோதமான கருத்துக்களில் ஈடுபடுவதற்கு வாழ்க்கையில் போதுமான நேரம் இல்லை என்ற முடிவுக்கு நான் வந்திருந்தேன். அவற்றால் வரும் சேதத்தை சரி செய்ய அதிக நேரம் எடுக்கும் என்பதுடன் குற்ற உணர்ச்சியை சமாளிக்க அதிக சக்தியும் வேண்டும். கடினமான சூழ்நிலைகளை கையாள்வதில் நான் எனக்குள் உள்ள வழிமுறைகளை கூறுகிறேன். முக்கிய செய்தி என்ன? அதை நேரடியாக சொல்லுங்கள். என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துங்கள். பிரச்சனைகளை குழப்ப வேண்டாம். இதோ ஒரு உதாரணம். வார இறுதியில் வெளியே சென்ற பிறகு ஞாயிற்றுக்கிழமை இரவு நான் வீட்டுக்குள் நுழைந்தேன். என் 15 வயது மகள் குளோரியா என் மீது பாய்ந்து இவ்வாறு சொன்னாள்: அம்மா, நான் வாங்கின உடுப்பை நீங்க பாக்குற வரைக்கும் பொறுத்திருங்க, ரொம்ப அழகாக இருக்கும். உங்கள் கணக்கிலே அதற்கான பணத்தை எடுக்க பண்ணிவிட்டேன். என் மூளைக்குள் ஒரு தீப்பொறி மின்னூட்டம். உனக்கு ஒரு பயங்கரமான நரம்பும் இருக்கு. உனக்கு எங்கிருந்துதான் இப்படி பித்தம் பிடிக்குது? நீ உன்னை யார் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் போன்ற வார்த்தைகள் ததும்பும் எண்ணங்களால் என் மனம் நிரம்பி வழிந்தது. ஆனால் பல்பொருள் அங்காடிகளில் என் அனுமதி இல்லாமல் எனது வங்கி அட்டையில் காசெடுக்க முடியாது என்று நான் சொன்னேன். குளோரியா தற்காப்பு தோரணையில்: ஆனால் நான் அதை திருடவில்லை. உங்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம்? அம்மா முக்கிய செய்தியில் கவனம் செலுத்தியபடி: பல்பொருள் அங்காடிகளில் அனுமதி இல்லாமல் பணம் கழிக்கிற செயல் செய்படக்கூடாது.
நான் என் படுக்கை அறைக்குள் சென்று கதவை மூடினேன். அவள் வைத்திருந்த அந்த இறுதிச் சடங்குக்கான இளம் சிவப்பு நீலம் கலந்த லெவண்டர் ஆடையை அவளால் வைத்திருக்க முடியாது என்றும் அதை முயற்சிக்க போகிறாள் என்றும் அவளிடம் எப்படி சொல்வது என்று கண்டுபிடிக்க எனக்கு நேரம் தேவைப்பட்டது. அது ஒரு சிறிய அளவு நீளமுள்ள திகிலூட்டும் சுருள் போன்று பிளம் வெல்வெட் துணியிலான ஆடை. எனக்கு அது ஒரு முகமூடி உடை போலவே இருந்தது. அவள் அதை பாடசாலைக்கு அணிந்து செல்ல திட்டமிட்டிருந்தாள். குளோரியா கதவை தட்டினாள். தயவு செய்து கதவை திறவுங்க அம்மா. நான் அதை உடுத்திய பின் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கும் வரை காத்திருங்கள். அது எனக்கு சரியாக பொருந்துகிறது. நான் மிகவும் பெண்மையாகவும் அற்புதமாகவும் இருக்கிறேன். நான் கதவை திறந்தேன். அந்த நிறம் என்னை உறுத்தியது. எனக்கு சோர்வாகவும் எரிச்சலாகவும் இருந்தது. ஆனால் அவள் கடந்த சனிக்கிழமையிலிருந்து எனக்காக காத்திருந்தாள் என்பதையும் அதை தள்ளி போட போவதில்லை என்பதையும் நான் அறிந்திருந்தேன். மீண்டும் நான் என் உற்சாகத்தையும் திறமையையும் பயன்படுத்தி கொண்டு செயற்பட முடிவு செய்தேன். அவளுடைய ரசனை உணர்வை அச்சுறுத்தாமல் ஆடையை எப்படியாவது திருப்பி கொடுப்பதே என் செயல் என்று முடிவு செய்தேன். பின்னர் நான் அவளிடம் சொன்னேன், இந்த உடை மேல் நீர் ஏன் இவ்வளவு ஆர்வம் காட்டுறீங்கன்னு எனக்கு புரியவில்லை. ஆனால் அது பாடசாலைக்கு பொருத்தமான ஒன்றல்ல, அதை விடவும் விலை கூடிய ஒன்று. ஆனா அந்த கலர் அழகாக இல்லையா என்றாள் அவள். ஒரு தடவை என்னை சுற்றி ஒரு குரட்டை பிடித்து யாரோ முழுமையாக அமுக்கியது போல் எனக்கு தோன்றியது. நான் குனிந்து எச்சியை விழுங்கியபடி செய்தது அவளது நேர்மையின் மீதான ஒரு குத்து. சிலருக்கு அந்த கலர் பிடிக்கும், ஆனால் எனக்கு அது பிடிச்ச கலரும் இல்லை என்று நான் சொன்னேன். ஏன் என்று திருப்பி உரத்த குரலில் தாக்கினாள். உங்களுக்கு அந்த கலர் ரொம்ப பிடிக்கும் என்று சொன்னாள். அது துணிகளில் எனக்கு பிடிச்ச கலர் இல்லை, என் ஓவியங்களில் அதை பயன்படுத்துறது தான் எனக்கு பிடிக்கும், நான் பதிலளித்தேன். இந்த நேரத்தில் அவ என்னுடன் ஒரு தத்துவ விவாதத்துக்கு தயாராக இருந்தாள். ஆனால் நான் அதை ஒரு முக்கிய விஷயத்துக்காக வைத்திருந்தேன். அந்த உடையை நீங்கள் எவ்வளவு விரும்புறீங்கள் என்று எனக்கு விளங்குது. அதை திருப்பி கொடுக்கிறது உங்களுக்கு எளிதாக இருக்காதுதான். ஆனால் நாளைக்கு மதிய நேரம் உங்களால் அதை செய்ய முடியுமா? இல்லை, நான் அதை மாலையில் தான் செய்ய வேண்டும், அவள் மெதுவாக சொல்லி அவசரமாக ஒரு குட் நைட் சொல்லிவிட்டு அறையை விட்டு வெளியேறினாள். அது எனக்கு சங்கடத்தை ஏற்படுத்தது. இந்த கதையை 16 வயது சிறுமியின் தாய் ஒருவர் கூறினார். என் மகள் அடிக்கடி என்னை ஏமாற்ற முனைகிறாள். அவள் எனக்கு எரிச்சல் ஊட்டுகிற விஷயங்களை நகைச்சுவையாக குறிப்பிடுகிறாள். அப்படி அவள் சொன்ன ஒரு கருத்துக்கு பிறகு இந்த மாதிரியான பேச்சு எனக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகிறது என்று நான் சொன்னேன். அடுத்த முறை அவள் அப்படி ஏதாவது சொல்ல ஆரம்பித்து விட்டு பின் அதை நிறுத்தியவளாய், நான் மறந்து விட்டேன், அம்மாவுக்கு இது பிடிக்காது என்று சொன்னாள். எங்கள் வீட்டில் பழிவாங்கலுக்கோ திருப்பி தாக்குவதற்கோ இடமில்லை. 15 வயது ரோய் தன்னை அவமானப்படுத்தியதற்கு பழிவாங்கும் நோக்குடன் தன் சகோதரனின் படுக்கையில் இருந்து மெத்தையை தள்ளிவிட்டார். தந்தை தலையிட்டார். கடுமையான குரலில் அவர் கூறினார், எங்கள் வீட்டில் பழிவாங்குவதற்கோ பழிவாங்கும் நடவடிக்கைகளை செய்வதற்கோ இடமில்லை. அது எனது அடிப்படையான மதிப்புகளுக்கு எதிரானது. சிறுவர்கள் தங்கள் தந்தையை அவநம்பிக்கையுடன் பார்த்தார்கள். முடிவில்லாத வாக்குவாதமாக மாறக்கூடிய நிலைமைக்கான முற்றுப்புள்ளி அல்லது முடிவாக அமைந்தது இது. ஒரு கோபமான கடிதம். சில பெற்றோர்கள் தங்கள் கோபத்தை எழுதி வைப்பது உதவியாக இருப்பதாக கருதுகின்றனர். பின்வரும் கடிதம் எரிச்சல்களையும் எதிர்பார்ப்புகளையும் திறம்பட தொடர்பு கொள்வதற்கு நல்ல எடுத்துக்காட்டு. அன்புள்ள தெல்மா, இதை நான் உங்களுக்கு கடிதமாக எழுத முடிவு செய்ததற்கு ஒரு காரணம் உண்டு. ஏனென்றால் நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னை மிகவும் கோபப்படுத்துகின்றன. நான் உங்களுடன் பேசும்போது என் கோபத்தை காட்டாமல் நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை உங்களுக்கு சொல்ல முடிவதில்லை. நான் தேவையில்லாமல் காலையில் எழுந்திருப்பதை வெறுக்கிறேன். காலை வேளையில் சற்று அதிக நேரம் தூங்குவதற்காக ஆவலுடன் காத்திருந்த எனக்கு இந்த வாரத்தில் அதுக்கான வாய்ப்பு கிடைத்த ஒரே காலை நேரம் இதுதான். எனது மேற்பார்வை இல்லாமலே என் பிள்ளைகளால் பாடசாலைக்கு செல்ல முடிகிறது என்பதில் நான் எப்போதும் பெருமைப்படுகிறேன். ஆனால் இன்று காலையில் நடந்தது நான் மகிழ்ச்சி அடைவதற்கான அல்லது பாராட்டப்படுவதற்கான ஒன்று அல்ல. உண்மையில் உதாரணமாக சொல்லப்படக்கூடிய செயல் என்பதற்கான எத்தகைய தன்மைகளையும் கொண்டதாக அது இருக்கவில்லை. உங்களது படுக்கையறை கதவு எல்லா நேரங்களிலும் மூடி இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். உங்கள் அறை இருக்கும் நேர்த்தியற்ற நிலை பிறர் பார்வைக்கு ஏற்றதாக இருப்பதில்லை. குறிப்பாக உங்கள் தட்டச்சு பொறி வைக்கப்பட்டிருந்த உறுதியற்ற நிலையை கண்டு நான் மிகவும் வருத்தம் அடைந்தேன். அது ஒரு அவசியமான இயந்திரம் மட்டுமல்ல, மிக அவதானமான பராமரிப்புக்கு உரியதும் கூட. நேற்றிரவு நீங்கள் கற்றுக்கொண்டது போல விழும்போது அவை உடைந்துவிடும்.
ஆடை என்பதும் கூட எங்களை கவனிப்புக்கும் பாதுகாப்புக்கும் உரியதாக்கும் இன்னொரு பொருள்தான். சுருங்கி போன கந்தல்களாக தெரியும் உடைகள் கவர்ச்சிகரமானதாக அல்லது அழகானதாக இருப்பதில்லை. தயவு செய்து உங்கள் பதிலை எழுத்து வடிவில் தரவும். அன்பு, அம்மா. மாற்றத்துக்கான செயல்முறை. ஒருவர் தனது கோபத்தை வெளிப்படுத்துகின்ற வளமையான முறையை மாற்றிக்கொள்வது ஒன்றும் இலகுவான செயல் அல்ல. அது பற்றிய புதிய புரிதல் மிகவும் கடினமாகவே இருக்கிறது. அது அவரது போராட்டம், முயற்சி, உறுதிப்பாடு என்பவற்றை உள்ளடக்கியது. ஒரு தாய் தனது மாற்றத்திற்கான செயல்முறையின் பல்வேறு கட்ட நிலைகளை விவரித்து கூறிய விதம் இங்கே தரப்படுகிறது. நீங்கள் உங்கள் மகனையோ மகளையோ அவமதிக்கிறீர்கள். பிறகு அதை பற்றி நீங்கள் சிந்திக்கிறீர்கள். அது உங்களை கவலைக்குள்ளாக்குறது. மீண்டும் நீங்களே சூடான கருத்துக்களை உங்களை அறியாமல் சொல்வது உங்களுக்கு கேட்கிறது. வார்த்தைகள் உங்களது வாயிலிருந்து வெளிவரும் போது அதை கட்டுப்படுத்த வழியற்றவர்களாக நீங்களே அதை கேட்கின்றீர்கள். ஒரு அவமானகரமான கருத்தை நீங்கள் சொல்ல போகிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரிகிறது. ஆனால் உங்களால் உங்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. உங்கள் சுயத்தின் மீது உண்மையான எரிச்சல் உங்களுக்கு ஏற்படுத்துகிறது. நீங்கள் முன்னேறுவதற்கான ஒரு உறுதியான மனநிலையை உங்களுக்குள் உருவாக்குகிறீர்கள். மீண்டும் ஒரு எரிச்சலூட்டும் சூழ்நிலை எழுகிறது. பழைய வழியை பயன்படுத்த முடியாது. புதிய வழியை எவ்வாறு பயன்படுத்துவது என்று உங்களுக்கு தெரியவில்லை. பலவீனமானதும் விசித்திரமானதுமான உணர்வு உங்களிடமிருந்து வெளிப்படுகிறது. உங்கள் மீதே நீங்கள் எரிச்சல் அடைகிறீர்கள். உங்கள் நிலைமையை மீண்டும் நீங்கள் மறுபரிசீலனை செய்கிறீர்கள். நீங்கள் உங்களுக்குள் இப்படி சொல்லி இருக்க வேண்டும் அல்லது அப்படி சொல்லி இருக்க வேண்டும் என்று அவற்றை பலமுறை மறுபரிசீலனை செய்கிறீர்கள். உங்கள் புதிய அணுகுமுறையை பயன்படுத்தக்கூடிய வகையில் நெருக்கடி வருவதற்கு இப்போது நீங்கள் கிட்டத்தட்ட ஆர்வமாக உள்ளீர்கள். உங்களுக்கு விரைவில் வாய்ப்பு கிடைக்கும். இந்த முறை நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள். உங்கள் மொழி புதியதாக இருந்தாலும் அதன் தொனி சரியானது. அனைவரும் ஆச்சரியப்படுகிறார்கள். ஆனாலும் இந்த அணுகுமுறை இன்னமும் உங்களில் முழுமையாக இல்லை. கோபத்தின் அனைத்து நுணுக்கங்களையும் அவமானம் அல்லது தாக்குதல் இல்லாமல் உறுதியுடனும் அதிகாரத்துடனும் வெளிப்படுத்த தொடங்குகிறீர்கள். இந்த புதிய அணுகுமுறை உங்கள் ஆளுமையின் ஒரு பகுதியாக மாறி வருகிறது. நீங்கள் அதை ஒரு இசைக்கலைஞரை போல வாசிக்கிறீர்கள். மகிழ்ச்சி. குழந்தைகள் உங்கள் நடத்தைகளையும் உங்கள் வார்த்தைகளையும் பிரதிபலிக்கிறார்கள். பாருங்கள், நீங்கள் வெறும் மனிதர்கள். நீங்கள் தவறுகளை செய்கிறீர்கள். இந்த அணுகுமுறையை பயன்படுத்த உங்களுக்கு தேவைப்படுவது உங்களிடம் இதற்கென இயங்க இருக்கும் நேரத்தின் ஒரு பகுதி மட்டுமே. உங்களிடம் திறமை, நல்லெண்ணம் என்று எல்லாமே இருந்த போதும் உங்களது முயற்சிகள் எவையும் வெற்றி பெறாத போது நீங்கள் உதவியற்றவராகவும் சோர்வடைந்தவர்களாகவும் உணர்கின்ற வேதனையான தருணங்கள் நிலவவே செய்யும். ஆனால் நீங்கள் குணமடைவீர்கள். தொடர்ந்தும் பரிசோதனை செய்தும் பரீட்சித்தும் கற்றுக்கொள்வீர்கள். எந்த முறையும் முழுமையானது அல்ல, ஆனால் இதுதான் எனக்கு கிடைத்த மிகச்சிறந்த முறை என்று நீங்களே உங்களுக்கு சொல்லிக் கொள்வீர்கள். தொடரும்.